இந்த திமுக இந்த கட்சிகள்லாம் சொல்ற மாதிரி அப்படி பேசிட்டு வேண்டியதில்லை. அது பாரதிய ஜனதாவை நிறுத்துகிறது, நாங்கள் நடுநிலையாளர் நிறுத்துறோம். பாரதிய ஜனதாவுடைய எல்லா கொள்கைகளையும் ஒத்து போய் ஒரு மாநில ஆட்சி நடக்குதுன்னா அது திமுகவுடைய ஆட்சி தான். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு முதலா பேரணி நடத்தினதே நம்ம முதல்வர் தான். அது அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு உலக நாடுகள்ல பிரதிநிதியா போய் பேசுனது நம்ம அம்மா கனிமொழி அவர்கள் தான். அப்ப அதுல குஜராத் கலவரத்தை ஆதரிச்சு பேசினவங்க மணிப்பூர் கலவரத்தை ஏத்து பேசினாங்க. அன்னைக்கு இவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க, இன்னைக்கு காங்கிரஸோட இருக்கிறாங்க. இது அரசியல் தேவை லாபத்துக்காக பேசுறது. இவங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு, உறுதித்தன்மை என்ன இருக்கு? நாங்க பாசிசம், இதுக்கு எதிர், மதவாதத்துக்கு எதிர் அப்படின்னு நீங்க எதுல கவனிப்பீங்க? குஜராத் கலவரத்தை நீங்க ஆதரிச்சீங்களா இல்லையா? ஐயா கருணாநிதி அவர்கள் அது ஒரு மாநில பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா? அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? குஜராத் கலவரத்தை இந்த கட்சியினுடைய முதன்மையான தலைவர்கள் பாராளுமன்றத்தில் ஆதரிச்சு பேசுனது இருக்கா இல்லையா? அதே ஆட்சி அதே கட்சியால நடந்த மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து நீங்க போராடினது இருக்கா இல்லையா? அப்போ நீங்க அப்போ கூட்டணியில் இருந்தீங்க, ஆதரிச்சீங்க. இப்ப கூட்டணியில இல்லை, எதிர்க்கிறீங்க. இவ்வளவுதான்.